Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவை பாசிச கட்சி என்றும் திமுகவை பாய்சன் கட்சி எனவும் விமர்சித்த விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று தெரிவித்தார். மதுரை பாரபத்தியில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆரவாரத்துடன் பங்கேற்றனர். இதனால் மாநாட்டு திடல் முழுவதும் தொண்டர்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட மேடைக்கு வருகை தந்த விஜய் தொண்டர்களை நோக்கி சென்று உற்சாகப்படுத்தினார். தொண்டர்கள் பலர் ஆர்வ மிகுதியில் நடைமேடை மீது ஏறி விஜய்க்கு அருகில் சென்ற நிலையில் பாதுகாவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி கீழே இறக்கிவிட்டனர். தொண்டர்கள் வீசி எறிந்த துண்டுகளை தோளில் அணிந்து சென்ற விஜய் செல்ஃபி எடுத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். இதையடுத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட விஜய் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்தார். தொண்டர்களின் உற்சாகத்திற்கு மத்தியில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய் சிங்கம் குறித்த கதையுடன் உரையை தொடங்கினார். பாசிச பாஜக, பாய்சன் திமுக என விமர்சித்த விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். தாவேகாவின் கொள்கை எதிரி பாஜக எனவும் அரசியல் எதிரி திமுக எனவும் குறிப்பிட்டார். பாஜக மீதும் திமுக மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்த விஜய் அதிமுகவின் தொண்டர்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையில் தவிப்பதாக கூறினார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா.